சாயந்தர வேளையில அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு பிராண்ட் நியூ கார் ஒன்னு அந்த ஸ்ட்ரீட்ல வந்து நின்னுச்சு. அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த ஜனம் ஜன்னல்ல இருந்து கதவை திறந்து வாசல் வழியா அந்த காரை ஆன்னு பார்த்தாங்க. அந்த ஏழைங்களோட ஸ்ட்ரீட்ல காருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அனாமிகா பந்தாவா காரை விட்டு இறங்கி வந்து நின்னா. என்னவோ இந்த காலத்து விந்த. ஒரு காலத்துல ஆம்பளைங்க சைக்கிள்ல போறதுக்கே 30 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க என்னடான்னா அப்படி வேலைக்கு போனதும் இப்படி உடனே ஒரு கார் வந்துருது. காலம் இப்படி போனா நல்லா தான் இருக்கும். அத்தை, இது என்னோட சொந்த கார் கிடையாது. கம்பெனில என் வேலைய பார்த்து அவங்களா எனக்கு கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் எனக்கு கொடுத்த வசதி இது. இது மூலமா எனக்கு பஸ்ஸுக்காகவும் மழையிலயோ வெயில்லையோ மணிக்கணக்கா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து என் குழந்தைங்கள பாத்துக்கலாம். உங்களுக்கும் உதவி செய்ய முடியுமேன்னு சந்தோஷப்படுறேன். ஆஹா, என்னது இது? கார் மினுக்குது. நாளைக்கு சாயந்தரம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மாலுக்கு போலான்னு இருக்கோம். இந்த வெயில்ல போனா மேக்கப் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுங்கா. உன் டிரைவர் அனுப்புறியா? ஒரு வேளைக்கு தானே, ப்ளீஸ்கா. அவனி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா? இது என்னோட பர்சனல் கார் கிடையாது, ஆஃபீஸ் கார். ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு ரூல் இருக்கு எனக்கு. டிரைவர் கூட கம்பெனி ஆளு. பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணா ட்ராக்கிங் மூலமா தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எனக்கு இந்த வசதியை எடுத்துருவாங்க. அனாமிகா இப்படி சொன்னதோ அவனியோட முகம் ரொம்ப கோபமா மாறிப்போச்சு. முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ள போயிட்டா. அப்பதான் அஞ்சலி தன்னோட போனை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியே வந்தா. ஆஹா, செம்மையா இருக்கே. அக்கா அக்கா, எனக்கு உன்னோட கார் கீ தெரியா? அதுக்குள்ள போய் டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ரீல் எடுத்து போடுறேன். அப்பதான் என் ஃபாலோவர்ஸ்க்கு என் கெத்து என்னன்னு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக்க பயங்கரமா போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸா அல்லலாம். அஞ்சலி, இது நம்ம கார் கிடையாது. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா பில்லு நம்ம மேலதான் கட்டுவாங்க தெரியுமா? இப்ப வேண்டாம், பசங்க பசியா இருக்காங்க. ஹரிஷ்க்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும். நான் உள்ள போகணுமா? அனாமிகா இப்படி உள்ள போன உடனேயே சாரதா, அனாமிகா, அஞ்சலி 3 பேரும் அவ பின்னாடி திட்டினாங்க. பாத்தீங்களா, கார் வந்ததும் மகாராணி மகாராணி மாதிரியே நடந்துக்கிறா. இப்படி குடும்பத்துல இருக்கவங்களுக்கு சின்ன உதவி பண்ணணும்னு கூட தோணுதா இவளுக்கு? ஆஃபீஸ் ரூல்ஸ். ஆமா, ஆஃபீஸ் ரூல்ஸ். சாக்கு சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்ல இருக்க மனுஷங்களை முதல்ல இவ மதிச்சாதானே? ஆமா அத்தை, அவளோட அகங்காரத்தை அடக்கணும். இல்லன்னா நம்ம அவ காலு கடியில தான் வாழ வேண்டியிருக்கும். வீட்ல பெரிய மருமகனா எல்லாரையும் பாத்துக்கணும். இப்படி தன்னை மட்டுமே பாத்துக்கிட்டா எப்படி? மறுநாள் காலையில அனாமிகா ஆபீஸ்ல சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தா. கம்பெனி லாபம் அதிகரிக்க அதிகரிக்க ஆபீஸ்ல அவளுக்கு மரியாதையும் அதிகரிச்சுது. ஆனா அவ வளர்ந்ததை பார்த்து பொறுத்துக்க முடியாத ரவிங்கிற கூட வேலை செய்யறவ அத பார்த்து எரிச்சல் அடைஞ்சான். ஏன்னா அந்த போஸ்டிங் அவனுக்கு வர வேண்டியது. ஆனா அனாமிகாவோட ஹார்ட் ஒர்க்கால அது அவளுக்கு வந்தது. ரவி அனாமிகாவோட கேபினுக்கு ரொம்ப பணிவா வரா மாதிரி நடிச்சான். அனாமிகா மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட ஹார்ட் ஒர்க்கால கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இந்தாங்க, இது புது க்ராசரி வெண்டார் டீட்டெயில் பேப்பர்ஸ். இதுக்கு நீங்க தான் சைன் பண்ணணும். அமௌண்ட் 10 லட்சம் ரூபாய். மேனேஜர் மீட்டிங்ல இருக்காரு. உடனே என்ன ஆர்டரை பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸ்டாக்ஸ் இல்லைன்னா நாளைக்கு கடை காலியா இருக்கும். ரவி, நான் பேப்பர்ஸ முழுசா படிக்காம இதோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணாம கையெழுத்து போட முடியாதுல்ல. எனக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றேன். இல்ல மேடம், லோடிங் வெஹிக்கிள்ஸ் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க சைன் பண்ணலன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த வெண்டார்ஸ் நமக்கு புதுசு கிடையாது. என்ன நம்புங்க மேடம். மேனேஜர் கூட ஃபோன்ல அனாமிகா மேடம் கிட்ட கேட்டு அப்படியே பண்ணுங்கன்னாரு. அனாமிகா ரவிய நம்பினா. ஆபீஸ்ல எல்லாரும் தனக்கு மரியாதை கொடுக்கறாங்க, பயப்படுறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல ஃபைல்ல கையெழுத்து போட்டான். ஆனா அந்த ஃபைல்ல ரவி ஒரு பெரிய லூப் ஹோல போட்டு இருந்தான். அது ஒரு டம்மி கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் செய்யற பிளான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பிரசாதோட தம்பியோட மகள் கல்யாணம். எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. சாரதா தன்னோட 3 மருமகள்களோட சேர்ந்து பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு அங்க போனாங்க. சாரதா அக்கா, உன் மூத்த மருமக அனாமிகாவை பத்தி தான் ஊரே பெருமையா பேசுது. கம்பெனி கார்ல போறாளாம் வராளாம், 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாளாம். ரமேஷோட ஜாதகம் மாறிடுச்சு. உன்னோட அதிர்ஷ்டம் வேலை செஞ்சிருச்சு. என்ன அதிர்ஷ்டமோ என்னவோ, சம்பாதனை அதிகமாச்சுன்னா குடுத்தனம் போயிடும். வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களோட நலனை விட்டுட்டு பணத்து பின்னாடி ஓட வேண்டியதுதான். ஒரு வேளை சாப்பாடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு சரியா போடாம
பணம் வந்தா என்ன போனா என்ன, சம்பாதனை தான் முக்கியம்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். அப்பதான் அனாமிகா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தா. அத்தை பேசுனது அவளோட காதுல விழுந்துச்சு. என்னங்க அத்தை, எல்லாரும் முன்னாடி இப்படிதான் பேசுவீங்களா? குழந்தைங்கள நான் என்னைக்கு குறைவா பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவங்க ஹோம்ஒர்க், சாப்பாடு எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கிறேன். அப்போ அவனி நடுவுல புகுந்து எல்லார் காதுலயும் விழற மாதிரி சொன்னான். நிஜந்தா அக்கா, நீ வீட்டுக்கு தினது ஒரு கார்ல தான் வர. வீட்ல எங்க அத்தைக்கு பக்கத்திலேயே இருக்கிற இடம்னா கூட, அட ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட அந்த காரை யூஸ் பண்றது இல்ல. அத்தை இடுப்பு வலி முட்டு வலியோட நடந்து போறாங்க. நீ மட்டும் ஏசி கார்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு தானா உன்னை அத்தை இந்த வீட்டு மருமகள் ஆக்குனது? அவனி, அது ஆபீஸ் கார்னு உனக்கு ஒரு 100 தடவை சொல்லிருப்பேன். இது ஃபங்க்ஷன். இதுல நம்ம குடும்ப பிரச்சனைய பொது பிரச்சனையாக்க வேண்டாம். ஏன் வேணா? உன் மனசு என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என் மருமக சம்பாதிக்கிறோன்னு மனசுல மட்டும் கர்வமா இருக்கிறா. அவளுக்கு அவ குடும்பம், அவ சம்பளத்தை தவிர மத்தது எதுவும் பெருசு இல்ல. பாத்தீங்களா, அவ போட்டுட்டு இருக்க இந்த புது நகை கூட எங்க யாருக்கும் தெரியாம அவ சம்பளத்துல வாங்கியிருக்கா. நம்ம பழைய நகையெல்லாம் அவ திரும்பி பாப்பாளா? உண்மையை சொல்ல போனா அது அனாமிகா நகையே இல்ல. அவ ஃபங்க்ஷனுக்கு போறான்னு அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கொடுத்த நகைங்க தான் அது. ஆனா சொந்தக்காரங்க அனாமிகாவை ஒரு சுயநலவாதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அவமானத்துக்கு அனாமிகா கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. மறுநாள் காலையில அனாமிகா வழக்கம் போல ஆபீஸ்க்கு கிளம்பி போனா. ஆபீஸ்ல சூழல் அவளுக்கு கம்பீரமா இருந்தது. ஆடிட் டீம் அவளோட கேபின்ல ஃபைல்ஸ் தேடினாங்க. அனாமிகா மேடம், வாங்க. உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சமீபத்தில் நீங்க போட்ட 10 லட்ச ரூபாய்க்கான சைன் ஒரு டம்மி கம்பெனிக்கு போட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அந்த கம்பெனி அட்ரஸ்ல எந்த ஆஃபீஸும் இல்லை. அந்த 10 லட்ச ரூபாய் உங்களோட கையெழுத்து மூலமா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் மேடம். சார், ரவி நீங்க சொன்னீங்கன்னு தான் என்கிட்ட அவசரமா சைன் வாங்கினாரு. நான் அந்த பேப்பர்ஸ முழுசா செக் பண்ணலங்கிறது உண்மைதான். ஆனா நான் ₹1 கூட அதுல இருந்து எடுக்கல சார். என்ன நம்புங்க. பிசினஸ்ல நம்பிக்கையை விட ஆதாரம் தான் ரொம்ப முக்கியம் மேடம். கையெழுத்து உங்களுது. கம்பெனிக்கு 10 லட்ச ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. என்கொயரி முடிகிற வரைக்கும் உங்களை சஸ்பெண்ட் செய்யறேன். அதே மாதிரி கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் இந்த காரையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. காரை இங்கேயே விட்டுட்டு இப்பவே கிளம்புங்க. அந்த வார்த்தையில அனாமிகா உடைஞ்சு போயிட்டான். கண்ணீரோட அவ கேபின்ல இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்தான். ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்ததும் ரவி அவன் கார் பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன மேடம் இது? கார் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சு. இப்போ உங்க இல்லத்தரசி அந்தஸ்து எங்க போச்சு? அனாமிகா எதுவுமே பேசல. ரவிய நம்பினதுக்கு இது தேவைதான் அப்படின்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியோட ரோட்ல ஆட்டோக்காக நின்னுக்கிட்டு இருந்தா. ஆட்டோல வந்து அனாமிகா பாரத்தோட வீட்டுக்கு நடந்து வந்தா. அவ அழுதுகிட்டே வர்றத பார்த்து மாமியார் சாரதா, மருமகள்கள் அவனி, அஞ்சலி, என்னம்மா மகாராணி ஆட்டோல வரா? கார் என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சா இல்ல பெட்ரோல் இல்லாம நின்னுடுச்சா? அத்தை, என்னோட வேலை போயிடுச்சு. யாரோ என்னோட கையெழுத்த தப்பா பயன்படுத்தி 10 லட்ச ரூபாய் நஷ்டம் பண்ணிருக்காங்க. கம்பெனி என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. 10 லட்ச ரூபாய் ஃப்ராடா. ஹால்ல எல்லாரும் நிசப்தமா இருந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த இடத்துல அவனி ஏளனமா சத்தமா சிரிச்சான். பாத்தீங்களா அத்தை, 30 லட்ச ரூபாய் சம்பளம், காரு எல்லாம் காத்துல பறந்துருச்சு. அப்ப அவ்வளவு அகங்காரத்தை காமிச்சாங்க. இப்போ மறுபடியும் நம்ம வீட்டு கிச்சன் கரண்டி தான் திக்கு. உண்மையை சொல்லு, அந்த 10 லட்ச ரூபாவை நீ தானே அபேஸ் பண்ணாக்கா? அதனால தானே வேலையில இருந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எம்மா அனாமிகா, ஒன்னால இன்னைக்கு நம்ம குடும்ப மானமே பறந்துருச்சு. நாளைக்கு ஊருக்குள்ள உன் மருமக பணத்தை மோசடி பண்ணி வேலையும் இழந்துட்டான்னு சொன்னா என் முகத்தை எங்க போய் வச்சுக்கிறது? மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆவாரு தெரியுமா? அத்த, நான் எந்த தப்பும் பண்ணல. இப்ப வரைக்கும் நேர்மையா மட்டும்தான் இருந்துட்டு இருக்க. யாரையும் நான் ஏமாத்தல. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. எப்படிக்கா உன்னை நம்புறது? கையெழுத்து நீதானே போட்ட? அந்த ரவிங்கிறவன் கூட சேர்ந்து நீதான் இந்த பிளான போட்டிருக்க. வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம பணத்தை வேற ஒளிய வச்ச. அப்பதான் ரமேஷ் உள்ள வந்தான். விஷயம் தெரிஞ்சு அவனும் எதுவும் பேசாம மௌனமா இருந்தான். என்னங்க, நீங்களும் இவங்கள மாதிரி நினைக்கிறீங்களா? இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அனாமிகா, டீ கடையில கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உன் மேனேஜரை பார்த்தேன். அந்த கையெழுத்து உன்னோடது தானே நீயே சொன்னியாமே. கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கலாம்ல. குழந்தைங்க ஃபீஸ் இருக்கு. கடங்காரங்க வீட்டுக்கிட்ட வந்தா என்ன பதில் சொல்றது? நீ எங்களை இப்படி நிர்கதியாக்கிட்டிய. அப்பதான் அனாமிகாக்கு புரிஞ்சுது, இந்த கஷ்ட காலத்துல தனக்கு துணையா இருக்கிற மனுஷங்க ஒருத்தர் கூட இல்ல.
பிரசாத் கூட எதுவும் பேசாம அவரோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ராத்திரி அனாமிகா கிச்சன்ல இருட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. மத்த மருமகளுங்க அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, நாளைக்கு vlogக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. கார் டு கிச்சன். அனாமிகா அக்காவோட பயணம் எப்படி இருக்கு? இதுக்கு கண்டிப்பா மில்லியன் வியூஸ் கிடைக்கும். சூப்பர் அஞ்சலி, நாளையில இருந்து நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம். இந்த அனாமிகா அக்கா மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் சமைச்சு போட போகுது, பாத்திரம் தேய்க்க போகுது. அதோட இந்த கம்பீரமான வாழ்க்கை போச்சே. அதை கேட்ட அனாமிகாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது. அவ மேல விழுந்த பழிய தொடச்சாகணும். ஆபீஸ்ல நடந்த மோசடிய வெளியே தெரியப்படுத்தணும். ஆனா அவகிட்ட எதுவுமே இல்ல. அப்பதான் அவளோட போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அது அவளோட அசிஸ்டன்ட் சாந்தி கிட்ட இருந்து வந்த மெசேஜ். அனாமிகா மேடம், தைரியமா இருங்க. அந்த ரவி தான் அந்த 10 லட்சத்தையும் அவனோட பினாமி அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கான். அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரகசிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எனக்கு கிடைச்சிருக்கு. அவன் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசும்போது நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, அந்த வெண்டார் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க நாளை காலையில போர்டு மெம்பர்ஸ்க்கு மெயில் பண்ணிடுங்க. நான் ஆதாரத்தை கொடுக்கறேன். நம்ம சேர்ந்து இந்த போராட்டத்தை பண்ணலாம். அனாமிகாவுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. கண்ணீரை வேகமா தொடச்சுக்கிட்டான். தன்னை அவமானப்படுத்தின எல்லாருக்கும் சமாதானம் சொல்ற நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சா. ஆனா வீட்டு நிலைமை அப்படி இல்ல. தன்னோட வீட்ல இருக்க யாருமே அவளை நம்ப ரெடியா இல்ல. அவளை அவமானப்படுத்தின இந்த வீட்ல அவளால எப்படி இருக்க முடியும்? அனாமிகா தன் மேல விழுந்த பழிய அவ எப்படி தீர்த்துக்க போறா? அதை எப்படியாவது நிரூபிக்கணும்னு நினைச்சா. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா அடுத்த பார்ட் வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. அதே மாதிரி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு வாழ்க்கையில ஒரு பெண் வாழ்க்கையில பலவிதமான அவதாரங்களை ஏற்கிறா. மகளா, தங்கையா, மனைவியா, மருமகளா, அம்மாவா. அது மட்டும் இல்ல, வீட்ல வேலை செய்யறதோட சேர்த்து ஒர்க்கிங் உமனா இருந்தா அவங்களுக்கு வேலை சுமை இன்னும் டபுளா இருக்கும். வாழ்க்கைங்கிற பயணத்துல களைச்சு போனாலும் அந்த பயணம் முடியாது இல்லையா? இந்த மாதிரி பல பொறுப்புகளை தாங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த கதை சமர்ப்பணம். அது பாருங்க, பழைய வீடு ஒண்ணு தெரியுதா? அது ஒரு நடுத்தர குடும்பம் வாழற சாம்ராஜ்யம். அந்த வீடு பார்க்க பழசா இருந்தாலும் அந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இருக்கும். அந்த வீட்ல பறவைகளோட கீச்சு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே காலையில மாமியார் சாரதாவோட குரல் தான் ஓங்கி கேக்கும். பக்கத்துல பாருங்க, அதோ தெரியறால, அவதான் மருமக. அவ பேரு அனாமிகா. அடுப்புல ஒரு பக்கம் பால் பொங்குது. அத அடக்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஊற வச்ச அரிசிய கழுவிக்கிட்டு இருக்கா அனாமிகா. கண்ணா ஹரீஷ், ஹரீஷ் தூங்குனது போதும், எந்திரிடா. இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் அந்த கணக்க ரிவைஸ் பண்ணலாம்ல, எந்திரிப்பா. அப்போ அனாமிகா பையன் ஹரீஷ் எழுந்திருச்சு அம்மா கிட்ட வந்தான். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே, இப்பவே புக் எடுத்து படிக்கணுமா? வேற வழி இல்லையடா, இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அதுல நல்லா பாஸ் ஆனாதானே பெருசானதுக்கு அப்புறம் பெரிய வேலையில போக முடியும். ஒரு 10 நிமிஷம் தான், போய் ஃபேஸ் வாஷ் பண்ண, அம்மா உனக்கு சொல்லித்தரேன். அப்போ சாரதா ஹால்ல இருந்து சத்தமா கத்துனாங்க. அனாமிகா, அனாமிகா, உள்ள என்னடிமா பண்ற? மாமா எந்திரிச்சு 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் காஃபி வரல. ஓஹோ, காலங்காத்தாலேயே அம்மாவும் புள்ளையும் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதையெல்லாம் அப்புறமா பண்ணிக்கோங்க, முதல்ல வேலைய பாருங்க. உங்க அம்மா அப்பா உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாங்க? மாமியார் வீட்ல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. அதை கேட்டதும் மனசு கஷ்டத்தோட அனாமிகா காஃபியை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. அத்த, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஹரிஷுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு அத்த, அதனாலதான் படிக்க சொன்னேன். அதான் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. படிப்பு படிப்பு, உன் புள்ள என்ன இப்ப போய் கலெக்டர் பரீட்சையை எழுத போறான்? இல்ல படிச்சுதான் கலெக்டர் ஆக போறானா? அவன் எப்படியும் மறுபடியும் வந்து போன்ல கேம் ஆட போறான். அவன் மண்டையில படிப்பு எங்க ஏற போகுது? போய் சமைக்கிற வேலைய பாரு. ரமேஷுக்கு லேட் ஆகுது பாரு. லேட்டா போனா அவனுக்கு தான் திட்டு விழும். நீயா திட்டு வாங்க போற? சாரதா, எதுக்கு காலங்காத்தாலே அந்த புள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? ராத்திரி 12 வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து மாவு அரைச்சிட்டு கிச்சனை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போய் தூங்குறா. கொஞ்சம் யோசிச்சு பேசலாமே. ஏன் நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? இந்த வீட்ல நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போகுது. அந்த மருமகளுங்க என்னடான்னா வேலைனாலே பயந்து ஓடுறாளுங்க. 2 பேரும் மகாராணி மாதிரி கடக்குறாளுங்க. அப்படி இருக்கும்போது இவ வீட்டு வேலையை செய்யலன்னா வேற யார் செய்வா? அப்பா, என்னோட சேலரி கொஞ்சம் கூட பத்தல. ஹரிஷுக்கும் பொண்ணுங்களுக்கும்
ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் கையில சுத்தமா பணமே இல்லை. கடன் வாங்கலான்னா கொடுக்கறவன் எவனும் இல்லை. ரமேஷ் சொன்னதை கேட்டதோ அனாமிகாவுக்கு ஒரே கலக்கம் ஆயிடுச்சு. புருஷன் படுற கஷ்டத்தை அவளால பார்க்கவே முடியல. என்னங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பசங்களுக்கு வீட்லயே நான் பாடங்கள் சொல்லி கொடுக்கறேன். வெளியில டியூஷன் ஃபீஸ் ஆவது கட் ஆகும்ல, அந்த பணம் மிச்சமாகும். மத்த பசங்களுக்கு கூட டியூஷன் எடுக்கிறேன், அதுல ஃபீஸ் கிடைக்கும் இல்லையா? இந்த ஊர்ல டியூஷனுக்கெல்லாம் யாரும்மா ஃபீஸ் தர போறா? அது இருக்கட்டும், நீயும் நல்லா தானே படிச்சிருக்க. வேலை வெட்டி எதுக்காவது போக வேண்டியதானே? அட்லீஸ்ட் வீட்டு செலவுக்கு ஸ்கூல் செலவுக்காவது பணம் கிடைக்கும் இல்லையா? அத்தை, நான் வேலைக்கு போனா குழந்தைங்கள யாரு பாத்துக்குவா? நவ்யா பவ்யா இன்னும் சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், படிக்க வைக்கணும். எங்க பாரு, சாக்கு போக்கு சொல்லாத. அவனையும் அஞ்சலியும் குழந்தைங்கள பாத்துப்பாங்க. நீ காலையில சமையல முடிச்சிட்டு வீட்டு வேலைய பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பு. சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்கள பாத்துக்கோ, புரிஞ்சுதா? அதை கேட்டதும் அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு தெரியும், அத்தைய எதிர்த்து பேசினால்னா அந்த வீட்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடக்கணும். ஆனா அதே நேரத்துல வேலைக்கு போயிட்டு குழந்தைங்கள எப்படி பாத்துக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ரூம்ல இருந்து அவனி அவளோட லேட்டஸ்ட் நைட் ட்ரெஸ்ல ஒய்யாரமா வெளியில வந்துகிட்டு இருந்தா. அப்பா, என்ன அத்த காலையிலேயே உங்க சத்தத்துல என்னோட மார்னிங் ஸ்லீப்பே போச்சு. அனாமிகா அக்கா, கொஞ்சம் காஃபி தரியா? ஒரே தலைவலியா இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா கொடு. அனாமிகா கிட்ட கேக்குறத விட உன் காஃபிய நீயே போய் போட்டுக்கலாமேமா. மாமா, எனக்கு அனாமிகா அக்கா மாதிரி சூப்பரா காஃபி போட வராது. அனாமிகா அக்கா காஃபிய செம்மையா போடுவா. அப்போ அஞ்சலி கையில போனை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. ஹலோ மை டியர் ஃபாலோவர்ஸ், எங்க வீட்ல இன்னைக்கு ஜாப் வர்சஸ் ஃபேமிலி டிராமா நடக்குது. அதோ எங்க அனாமிகா அக்கா முகத்தை கொஞ்சம் பாருங்க. #working woman, #middle class struggle. அஞ்சலி, அந்த போனை தூக்கி போடு. உங்க அக்கா வேலைக்கு போக போறா. இனிமே குழந்தைங்கள நீதான் பாத்துக்கணும். நாங்களா? அத்தை, இன்னைக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அனாமிகா அக்கா குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. அவங்கள பாத்துக்கிட்டு எங்களால இங்க இருக்க முடியாது. முக்கியமா என்னால முடியாதுப்பா. அவனி, ஒரு வேலைக்கு மட்டும் குழந்தைங்கள பாத்துக்கோ. நான் ஜாபுக்கு போகலன்னா குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது உங்களோட பிரச்சனை, எனக்கு என்ன வந்தது? வேணும்னா உன் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆனா அதுங்கள என்னால மேனேஜ் பண்ண முடியாது. அண்ணி, நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னா சாயந்தரம் எங்களுக்கு யாரு பக்கோடா செஞ்சு தருவா? அஞ்சலிக்கு போன்ல சமையல பார்க்க தான் தெரியும், கிச்சனுக்கு போய் சமைக்கவே தெரியாது. அருண், நான் மட்டும் சமைச்சேன்னா vlogல 1000 லைக்ஸ் வரும் தெரியுமா? ஆனா எனக்கு டைம் இல்ல, அதனாலதான் நானும் சமைக்கிறதில்ல. அனாமிகா தன்னோட ரூமுக்கு போய் ஹரிஷ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, நீங்க வேலைக்கு போயிட்டா எனக்கு யாரு பாடம் சொல்லி கொடுப்பா? சித்தி 2 பேரும் என்ன புக்கையே எடுக்க விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வெளியில போலான்னு சொல்லுவாங்க. ஹரிஷ், அப்பா கஷ்டப்படுறாரு இல்லையா? அப்பாக்கு நம்மளும் உதவி பண்ணணும் இல்லையா? அம்மா உதவி பண்ண போற. நீ பெரிய பையன் இல்லையா? நீ தங்கச்சிங்கள பாத்துக்குவியா? அம்மா சமத்தா ஆபீஸ்க்கு போவேனா? அப்போ நவ்யாவும் பவ்யாவும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. அம்மா, அஞ்சலி சித்தி எங்களுக்கு சாக்லேட்ஸ் குடுக்கறாங்க. நீங்க என்னன்னா எங்களை சாக்லேட்டே சாப்பிட விட மாட்டீங்க. நாங்க இப்ப சாக்லேட் சாப்பிடுறதா வேண்டாமா? சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் கெட்டு போயிடும்டா செல்லம். நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உங்களுக்கு பழங்கள் வாங்கிட்டு வரேன், அததான் சாப்பிடலாம். சாக்லேட்ஸ் வேண்டாம்டா. எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்றீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் சித்தி குடுக்கற சாக்லேட் சாப்பிடுமா? குழந்தைங்க இப்படி கெஞ்சி கேட்கும் போது அனாமிகா மனசு சரியில்லை. குழந்தைங்கள ஒழுக்கமா வளர்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இந்த மற்ற மருமகள்களோட பழக்க வழக்கம், ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது, இது அவங்கள கெடுக்குதுன்னு நினைச்சான். அனாமிகாக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்டர்வியூக்காக அனாமிகா தன்னோட பழைய சர்டிபிகேட் எல்லாம் தொடச்சி எடுத்தா. இத்தனை வருஷம் கழிச்சு இன்டர்வியூனா அவளுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனாலும் தைரியத்தோட இன்டர்வியூக்கு கிளம்பி புறப்பட்டா. ஆக மொத்தம் அனாமிகா ஒரு கம்பெனில வேகன்சி இருக்குன்னு இன்டர்வியூக்கு கிளம்புனா. அனாமிகா மேடம், நீங்க படிச்சு முடிச்சதுக்கோ இப்ப வரைக்கும் 12 வருஷம் கேப் இருக்கு. சாஃப்ட்வேர் டெக்னாலஜில இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எங்களுக்கு யங் கிராஜுவேட்ஸ் தான் வேணும். சாரி மேடம். முதல் இன்டர்வியூல செலக்ட் ஆகாததுனால அனாமிகா 2வது இன்டர்வியூக்கு போனா. அந்த 2வது இன்டர்வியூல, நீங்க 3 குழந்தைங்களுக்கு அம்மாங்கிறீங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவு போட்டுருவீங்க. சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போவீங்க. எங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்டாஃப் வேணுங்க.
உங்களை மாதிரி பல பொறுப்புகள் இருக்கிறவங்கள எங்களால எடுத்துக்க முடியாது. அனாமிகா வெளியில வந்து கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்கார்ந்தா. வீட்டுக்கு போனா மாமியார் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பதான் அவ ஒரு grocery ஷாப்ல வேகன்சி அப்படின்னு போட்டிருந்தத பார்த்தா. மிடில் கிளாஸ் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அவ கம்பெனி அட்ரஸ தேடி நேரா அங்க போனா. அனாமிகா மேடம், நீங்க ஃப்ரீயா இருந்த இந்த 10 வருஷத்துல என்ன கத்துக்கிட்டீங்க? சார், இந்த 10 வருஷத்துல நான் மேனேஜ்மெண்ட்ட கத்துக்கிட்டேன் சார். குறைஞ்ச பட்ஜெட்ல வீட்டை எப்படி நடத்துறது, குவாலிட்டி இல்லாத பொருட்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஒரு நடுத்தர குடும்ப பொண்ணா இது எல்லாத்தையும் நான் இத்தனை வருஷத்துல கத்துக்கிட்டேன் சார். உங்க கம்பெனிக்கு நான் கரெக்ட் கேண்டிடேட். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் உங்க கம்பெனில இருக்கிற குறை, அதை எப்படி நிறைய மாத்தணுங்கிறது தெரியும். உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு ப்ராடக்ட மக்கள் கிட்ட கொண்டு போகலான்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். ஆனா நம்ம போட்டி கம்பெனிக்காரங்க விளம்பரங்களை காட்டி மக்களை ஏமாத்துறாங்க. உண்மையிலேயே அவங்க ப்ராடக்ட்ல எந்த ஒரு குவாலிட்டியுமே கிடையாது மேடம். அப்ப நம்ம ப்ராடக்ட மக்கள் கிட்ட நீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நம்ம ப்ராடக்ட் போட்டிக்காரங்களை விட நாணயமானதா இருக்கு. அதனால நம்மளோட போட்டிக்காரங்களோட விலைக்கு நெருக்கமான விலையில நம்மளும் அதை விக்கணும். அதிகமான விலை வச்சோம்னா மக்கள் நம்மளோட ப்ராடக்ட அதிகமா இருக்கேன்னு நினைப்பாங்க. அதனால நம்ம ப்ராடக்ட வாங்க மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வியாபாரம் பண்ணணும். அப்ப அதிகமான சேல்ஸ்னால நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். நம்ம கம்பெனில ஸ்ட்ராட்டஜி மேனேஜரா நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். உங்களுக்கு ஊதியம் 15,000. நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதை கேட்டதோ அனாமிகாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நேரா சந்தோஷமா வீட்டுக்கு போய் வேலை கிடைச்ச விஷயத்த சொன்னா. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு மறுநாள் அனாமிகா காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு எல்லாருக்கும் டிஃபன், லஞ்ச் எல்லாத்தையும் செஞ்சா. கொஞ்ச நேரத்துல குழந்தைங்களை எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா. அனாமிகா, சாப்பாடு ரெடியா? நீ வேலைக்கு போறேன்னு எங்களை பட்டினி போட்டுறாதம்மா. எல்லாம் ரெடி அத்தை. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைமுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போனா. அங்க அவளுக்கு எல்லாம் புதுசா இருந்தது. ஆனாலும் அது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே கத்துக்கிட்டா. அனாமிகா, நம்ம கம்பெனில புதுசா மந்த்லி ரேஷன் பேக்க அறிமுகப்படுத்தணும். இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? சார், நம்ம வெறும் அரிசி பருப்பு மட்டும் விற்க கூடாது. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல விக்கிற மாதிரி நம்ம செய்யணும். கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் நம்ம கிட்டயே வாங்குவாங்க. நான் சொல்றது ஒரு கிட் மாதிரி ஏற்பாடு பண்ணி விக்கலாம். கிரேட் ஐடியா. கண்டிப்பா இது ஹிட் ஆகும் அனாமிகா. அனாமிகாவோட ஐடியாக்கள் ஆபீஸ்ல எல்லாருக்கும் பிடிச்சது. அதனால ஆபீஸ்ல எல்லாரும் அனாமிகாவை பாராட்டினாங்க. ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர நேரம் பாத்தீங்கன்னா 7. அப்போ வீட்டை பார்த்து அனாமிகாக்கு ஒரே எரிச்சலா இருந்துச்சு. வீடு ஒரே கண்ணா பின்னான்னு இருந்தது. சிங்க்ல பாத்திரங்கள் அப்படியே இருந்தது. குழந்தைங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னாச்சுடா கண்ணா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, பசிக்குதும்மா. அவனி சித்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிட்டாங்க. அஞ்சலி சித்தி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. அனாமிகா கிச்சனுக்கு போய் பார்த்தா. அவ செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்தது. குழந்தைங்களுக்கு யாருமே சாப்பாடு போடல. அஞ்சலி, குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட சொன்னல, ஏன் போடல? அக்கா, நான் லைவ்ல இருக்கேன். குழந்தைங்க அழும்போது ஐஸ்கிரீம் கொடுத்தனே, அத சாப்பிட்டு படுத்துக்கிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு எப்படி நிறையும், சளி பிடிக்கும். அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு கூட உனக்கு தெரியாதாமா? அப்பதான் மாமியார் சாரதா அங்க வந்தாங்க. வந்துட்டியாமா மகாராணி? வந்ததும் எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்க. அவங்க எவ்வளவு நேரம் உன் குழந்தைய பாப்பாங்க? அவங்க உங்களுக்கு தனித்தனியா வேலை இல்லையா என்ன? வந்தது பாத்திரம் தேக்காம இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க. சாரதா சொன்னதை கேட்டு அனாமிகாவுக்கு அழுகையே வந்துருச்சு. ஆபீஸ்ல அவ்ளோ வேலை, உடம்பு முழுக்க ரொம்ப களைப்பா இருந்தது. காலையில வீட்டு வேலை, பகல்ல ஆபீஸ் வேலை, இப்ப மறுபடியும். புருஷன் ரமேஷ் கூட சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தான். அனாமிகா, உன்னோட சேலரிய வச்சு வர்ற மாசம் ஹரிஷோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ ஆஃபீஸ்க்கு போறதுனால குழந்தைங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அனாமிகா ஹரிஷ கிட்ட கூப்பிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டான். அவனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. பாத்தீங்களா அத்த, நான் வேலைக்கு போனேன்னா என் குழந்தைங்க நிலைமை இதுதான். அவங்க ஆரோக்கியம் பாழாகுது, படிப்பு பாழாகுது. ஆனாலும் உங்களுக்கு பணம் தான் வேணும்ல? பணம் இல்லைன்னா எல்லாரும் நடுத்தெருவுக்கு தான் போகணும்.
நீ வேலைக்கு போகணும், வேற வழி இல்ல. பெண்களுக்கு வீடு உத்தியோகம் ரெண்டும் ரெண்டு கண்ணு. அனாமிகாவால எதுவும் பேச முடியல. ஒரு பக்கம் ஆபீஸ் வேலை, குழந்தைங்களோட படிப்பு, ஆரோக்கியம், மாமியாரோட கடினம். இந்த நடுத்தர குடும்பத்துல ஒரு இயந்திரமா மாறி போனத அனாமிகா அப்ப உணர்ந்தா. ஆனா குழந்தைங்களுக்காகவும் புருஷனோட கௌரவத்துக்காகவும் இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும்னு நினைச்சா. அன்னைக்கு ராத்திரி அனாமிகா ஹரிஷுக்கு டானிக் கொடுத்துட்டு அவனை பக்கத்திலேயே போட்டு படுத்துக்கிட்டா. மறுநாள் மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், மறுபடியும் ஆபீஸ்ல போய் உழைக்கணும். தன்னோட கஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் குடும்பத்துக்கு புரியும்னு நினைச்சா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க. எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.